சார் வணக்கம் சார். இப்போ வணக்கம். வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ வலுப்பெற்று இருக்கிறதுனால, பரவலா தமிழகத்தில மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்டா பகுதிகள்ல மழை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மழை எப்படி இருக்கும் சார்? அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்துக்கான விஷயம்ன்றது. குறிப்பா பார்த்தோம்னா, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இலங்கை கடல் பகுதியில இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகிறது. ஓகே இது சார். தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து பாக் நீரிணைப்பு மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளிலேயே அடுத்த 2 நாட்களுக்கு ஒரே இடத்தில் நிலைத்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஓகே சார். இதன் விளைவாக தமிழகத்துல பரவலாக வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இன்று காலை முதலே மழைப்பொழிவு படிப்படியா தொடங்கியிருக்கு. இதன் தீவிரம் இன்று இரவு முதல் படிப்படியா அதிகரிக்கும். ஓகே, ஓகே சார். இதுக்கு இப்ப டெல்டால தான் இதோட தீவிரம் இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப மழைன்றது இப்போ வடகிழக்கு பருவமழையில இருக்கிற மாரியான ரெகுலர் மழையா இருக்குமா? இல்ல இந்த சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிதீவிர கனமழை அந்த மாதிரி இருக்குமா? எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? இல்ல எந்த மாரியான தயாரிப்பு இருக்கணும்னு சொல்றீங்க? சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், ஓகே. கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா மழைப்பொழிவு விட்டு விட்டு மழை பதிவாகும். அவ்வப்போது கனமழையாக இருக்கும். ஓகே சார். குறிப்பா சொல்லணும்னா நாளை மாலை வரைக்குமே, நாளை இரவு டிசம்பர் 13ஆம் தேதி மாலை வரைக்குமே விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். அதே சமயத்துல டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா நம்ம கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஓகே சார். ஓகே சார். இப்ப சென்னைய பொறுத்தவரைக்குமே, இப்ப நீங்க இந்த இருக்கிற மாரியான விஷயங்கள்ல சென்னைக்கு இதுக்கு தனியா ஒண்ணும் பெரிய லெவல்ல மழை இருக்கும்ன்றத பார்க்க முடியாது. அப்படிதானே சார்? சென்னையை பொறுத்தளவுக்கு விட்டு விட்டு மழைப்பொழிவு பதிவாகும். அவ்வப்போது கனமழையா இருக்கும். ஓகே, ஓகே. ஒட்டுமொத்தமா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலா கனமழையும், ஓகே. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மழைப்பொழிவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஓகே. நிலத்தடி நீர் மட்டத்தையும் நீர்நிலைகள்ல நீர் இருப்பையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இதுல உள் மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் சார்? ஏன்னா இது இந்த 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 காற்றழுத்த தாழ்வு பகுதியால. நாளை முதல் உள் மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு படிப்படியா அதிகரிக்கும். குறிப்பா வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள்ல நாளை முதல் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிச்சு நமக்கு டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்குமே உள் மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அது நானுமே அடுத்த கேள்வியுமே என்னோடது அதுவா தான் இருந்தது. இந்த தாழ்வு பகுதியால தமிழகத்துக்கு எத்தன நாள் வரைக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு டிசம்பர் 13ஆம் தேதி இரவு வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஓகே சார். இது ஆனா அதோட அந்த வேகத்த பொறுத்து இன்னும் டிலே ஆகறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குங்களா? இல்ல அது எப்படிங்க ஆ சார்? ஆ, இதன் தீவிரம் அப்படிங்கிறது டிசம்பர் 13ஆம் தேதி காலை முதலே படிப்படியா குறைய தொடங்கிரும். ஓகே, ஓகே சார். அதன் பிறகு 14ஆம் தேதி முதல் மழை இடைவெளி நாட்களா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஓகே சார். மிக்க நன்றிங்க சார். தேங்க் யூ சார். நன்றி.